ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அந்த கோல்டன் விங்னு ஒரு அனிமீல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா ஏதாவது வந்துட்டீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட் நம்பர் 1 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன வாய்ஸ் சொல்றாங்க இந்த அனிமி ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற சவுத்தர்ன் ஈஸ்ட் லேண்ட். இந்த லேண்ட்ல எங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைச்சிரு. ஆனா எங்களோட மனிதர்கள் ஆசை அற்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். அதனால நாங்கள் ஈசின் பீரியட்ல இந்த உலகம் எப்படி இருந்தது, அதாவது பூச்சிகளோட சக்திகள் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டோம். இந்த உலகத்துல இப்ப இருக்கிற பூச்சிகள் தான் ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஈசின் மெத்தட் நாங்க ட்ரை பண்ணோம். அதை பயாலஜிக்கலும் சேர்ந்து நாங்க உருவாக்கணும். அந்த இதை நாங்களே எதிர்பார்க்காம ஆக்சிடென்ட்டா எங்களுக்கு உருவான ஒரு ஃபீச்சர் தான் இதை விங். இந்த விங்கோட பவரை எங்களால் புரிஞ்சிக்க முடியல ஸ்டார்டிங்கில். இது எதிர்பார்க்காம உருவானது தான். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு சாதாரணமாக நினச்சோம். அதை ஹியூமன் பாடி கூட செலுத்தினதுக்கு அப்புறம் அன்நார்மல் பவர்ஸ் தான் அந்த ஹியூமனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிது. அதாவது அவன் சூப்பர் ஹியூமனாக மாற ஆரம்பித்தான். ஹியூமன்ஸோட விதிமுறைகளுக்கு எதிர்பார்த்தது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா, ஒருத்தன் பயந்து ஓடி வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்போ திடீர்னு அவனுக்கு முன்னாடியே ஒருத்தன் வந்து நிற்கிறான். அதாவது இந்த ஈக்கட்டோட ஆளுங்கலாம் வந்திருக்கானோ, இந்த கிரீச்சர்லாம் உருவாக்குறாங்களா அந்த ஆளுங்கலாம். சுட்டு போட்டதுக்கப்புறம் நீ அவ்வளோ சீக்கிரம் எங்ககிட்ட ஓடி போக முடியுங்கிற மாதிரி நினச்சிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. அவனும் கட்டி எடுத்து சண்டைக்கு தயாராக இருக்கா. திடீர்னு அட்டாக் பண்ணுறான். ஆனால் இந்த அட்டாக் எதுவுமே இவன் மேலே படவே இல்லை. அப்படியே புகை மாதிரி மறந்து போயிட்டு வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவனும் கஷ்டப்பட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவனால முடியவே இல்லை. ஒரு ஸ்டைல் இவனே அடிச்சு அப்படியே தூரமாக தள்ளி விடுறான். ஒரு அட்டாக்கே அவன் அந்த அளவுக்கு தூரமாக போறான் பாருங்க. இவனுங்க எல்லாருமே அன்ஹியூமன்ஸ் தான். அப்புறம் இவனும் அந்த தூரத்தில் கீழே உள்ள ஒரு ஸ்டைலில் நின்றுட்டு இருக்கான். அப்போ இந்த இயக்கத்தில் இருக்க ஆளுங்களாம் வந்து, உனக்கு என்னவும் பேட் டைம்டா, நீ எங்களை பார்த்துருக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் மாதிரி எடுக்கிறான். எடுத்து அந்த இடத்துல அவன்கிட்ட த்ரோ பண்ணுறான். த்ரோ பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து விசித்திரமான பூச்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பூச்சிகள் தேனீகள் மாதிரி. அந்த தேனீகள்லாம் அப்படியே வந்து இவனுக்கு கிளின்னு கிளிக்கிற, அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுக்களையும் அப்படியே கிளிக்கிற. அவனும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனை கட்டுப்படுத்தவே முடியல. அவன் கை கால் தான் ரத்தமாக வந்துட்டு இருக்கு. இவனை கொல்லத்துக்காக இவ்வளோ கொடூரமாக பண்ணிட்டு இருக்கானோ. அதை பார்த்து அவனை கோல்டன் எனர்ஜிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறான். அவன் கட்டி வச்சிருக்கான்ல, அதுல என்ன ஒரு கோல்டன் லைட் வருது. அந்த லைட்டை வச்சு அந்த பூச்சிகள்லாம் சேர்த்து அட்டாக் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல அவனால் தாக்கு பிடிக்க முடியலன்னு நான் சொல்லணும். அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படியே அவனுக்கு கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்ததெல்லாம் பார்த்துட்டு அந்த ஏக்கத்தோட ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்களோட சீக்ரெட் யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இதே நிலைமை தான் இருக்கும். எங்கள் சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் எவனுக்குமே இனிமேல் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவன் ஃபஸ்ட்டு உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிற போய் கீழே போய் செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறானோ. அதுக்கப்புறம் அவங்களும் செக் பண்ண போகிறாங்க. அப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த கீழே விழுந்தால அவன் பயங்கரமா அடிபட்ட அந்த இடத்துல இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, வெளில ஒரு வண்டியில வேகமா ஒரு வண்டி போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில ஒரு பையன் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. இவன் தாங்க நம்ம கதையோட நாயகன். இவன் என்ன சொல்றான்னா, நான் ஒன்றும் என்னை பற்றி சொல்லியிருக்க அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் ஒரு பெரிய சிட்டியில வேலை பார்த்தேன். அதை முக்கியமான பொறுப்புல ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன். அந்த வேலை பார்த்த பணத்தை வச்சு எனக்கு சொந்தமாக ஒரு ஷாப் ஒர்க் பண்ணேன். அது பெரிய சிட்டில ஷாப் நான் சும்மா சொல்லுமா, எனக்கு சேல்ஸ் தான் பயங்கரமா போயிட்டு இருந்தது. 24 வயசுல இவ்வளவு பெரிய சக்சஸ் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு எனக்கு ஒரு சன்ன ஒரு கால் வந்தது. அந்த காலை அட்டன் பண்ணி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, உங்க கிராண்ட்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, கண்டிப்பா நீங்க வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போய் தூக்கி போட்டு என் கிராண்ட்மாவை பார்க்க போயிருக்கேன். என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு இருக்கிற ஒரே சொந்த இவங்க மட்டும்தான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வரணும்னு நினைச்ச அந்த சிட்டிக்குள்ள வந்துதான். திடீர்னு அந்த இடத்துல வந்து மழைலாம் பட்டு அந்த இடத்துல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோவை பார்த்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த இடம் அப்படியே தான் இருக்கு, எதுவுமே மாறவே இல்லை. அங்க வண்டியில இருக்கவங்களும் இறங்குப்பா, வந்துருச்சுப்பா நீ சொன்ன இடங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இறங்கி வரான். அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டே வரான். இந்த இடத்துல நான் சின்ன வயசுல விளையாண்ட நினைவுகள் தான் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அந்த சிட்டிக்குள்ள நடந்து உள்ள போக ஆரம்பிக்கிறான். அதாவது டைம் அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அவன் காலில் இருந்தது அப்படியே நைட் ஆகுது, அந்த அளவுக்கு டிராவலிங் இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது நிறைய பூச்சிகள்லாம் அந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. அதாவது வீடு எல்லாம் உடஞ்சி போய் ரொம்ப மோசமான நிலைமையில அந்த இடத்துல எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த இடத்துல யாருமே வாழல போல இருக்கு, கம்மியான பேர் இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த பூச்சிகள்லாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்காகப்பா இந்த இடத்துக்கு வரதுக்கு எனக்கு கடுப்பா இருக்கு, இந்த இடத்துல பூச்சி இருக்குன்னா யாருமே இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கான். அங்கே ஒருத்தனை பார்க்குறான். அவன் இவனை நம்ம ஹீரோவை முறைக்கிறான். இங்கே சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ முறைச்சிட்டு இருக்கானோ. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ லைட்டாக பயந்துட்டு, இதுக்கு இவங்க எல்லாருமே என்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க, நான் புது ஆள் நினச்சிட்டு பண்ணுறாங்களாங்கிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஹீரோ முன்னே நடந்து போகிறான். அப்போ வயசானவன் நம்ம ஹீரோவை பார்த்தா கதவை சாட்டிடுறாரு. அதெல்லாம் பார்த்து இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு லைட்டாக பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக ஓடிட்டு இருக்கான் அவன் கிராண்ட்மா வீட்டுக்கு போகிறதுக்காக. ஃபைனலாக நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறான். வீட்டுக்கு தான் வந்ததுக்கப்புறம் அந்த கதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் ஒரு நாய் காவலுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லோ எப்போ இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த நாயோட பெரிய எல்லோங்க. அந்த நாயை நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கப்புறம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க போல இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து ஒன்றியாந்து அப்படியே வந்து பாசத்தை புரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு வாய்ப்பு கேட்குது, நீ வரதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சப்பாங்கிற மாதிரி. அதை கேட்டதுக்கப்புறம் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கள் பைக் கேட்டுட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை பஸ்ட் வந்து நீ பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு வயசானால அப்படியே படுத்திருக்க மாதிரி இருக்கு. இதான் நம்ம ஹீரோட கிராண்ட்மா. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் நம்ம கிராண்ட்மா கையை பிடிச்சி என்ன மன்னிச்சிருக்கேன், இவ்வளவு நாள் உங்களை பார்க்காம இருந்திருக்கு, என்ன நினைச்சு நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு தெரியும், ப்ளீஸ் கிராண்ட்மா என்ன ஒரு வாட்டி வந்து கண்ணு திறந்து என்கிட்ட பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த சன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிராண்ட்மா ரொம்ப நாளா வேப்பரா இருக்காங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ தேங்க்ஸ், இவ்வளோ நாளா என் கிராண்ட்மாவை பார்த்துக்குது, நீங்க என்னதான் என் நெய்பரா இருந்தாலும் என் கிராண்ட்மா இவ்வளோ பார்த்துக்குது ரொம்ப நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா பேசிட்டு இருக்க நீ ஏன் அப்படி பேசிட்டு இருக்க, உங்க கிராண்ட்மா எங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா, எவ்வளவு வருஷமா நாங்க இவ்வளோ சேஃபா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஆனா இப்ப நிலைமையே மாறிடுச்சுப்பா, அதை பத்தி உங்ககிட்ட இப்படிக்கு எனக்கு பேச விருப்பம் இல்லை. சரி ஓகே, நான் இப்ப அவனை தனியா விட்டு போறேன், உங்க கிராண்ட்மாவை நல்லா பார்த்துக்கோ, ஏதாவது வேணுன்னு என்ன வந்து கூப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று சொல்ல வந்தாங்க, ஆனா எதுவுமே சொல்லிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம இப்போதைக்கு கிராண்ட்மாவை பார்த்துப்போம். அதுக்கப்புறம் கிராண்ட்மா பக்கத்தில் உட்காந்து, கிராண்ட்மா இன்னைக்கு இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என் அப்பா அம்மா யாரு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் தான் என்ன இவ்வளோ நாள் வளர்த்தீங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கும் போது ஏசியன் பர்க்லாம் கொடுத்து எல்லா படி இந்த சைனிங் மெட்டர்ஸ்லாம் கற்றுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க கிராண்ட்பா. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் எதுக்கு நான் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது எல்லாமே எம்எம்எல் இருக்குது, டெய்லியும் இதை தான் நான் படிக்க சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த கிராண்ட்மா என்ன கேட்குறாங்கன்னா, உங்களோட ஆசை என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஃபியூச்சர்லங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஒரு பெரிய சிட்டிக்கு போகணும், அந்த சிட்டிக்கு போனதுக்கப்புறம் நான் பெரிய அவரோட நிறைய பணம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் உங்களை கூட்டு போய் ராஜி மாதிரி நான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டு இவங்கள சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் முடியுதுங்க. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, அந்த சிட்டியில் திடீர்னு மாடியே தாவி யாரோ வந்துட்டு இருக்க மாதிரி காட்டு. யாருன்னு பார்த்தா இந்த ஏக்கட்டாத ஆளுங்கிறாங்க. இவனுங்க எல்லாமே பில்டிங்காக தாவி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கானோ. எங்கே போயிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம கிராண்ட்மா வீட்டுக்கு தான் இவனுங்க எல்லாருமே வந்துருக்கானோ. அங்கே வந்ததுக்கப்புறம் அவனுங்க என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு கண்டிப்பாக அவளை பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த கிழவி எவ்வளோ நாள் நமக்கு ஆட்டம் கட்டிட்டு இருக்கால, இன்னைக்கு அவள் வீக்காக இருப்பான்னு நினைக்கிறேன், அவள் ஹெல்த் கண்டிஷன், அதனால இப்போ தான் நமக்கு சரியான டைம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த நாய் ஏதோ ஒன்று நோட் பண்ணிட்டு அந்த நாய் அப்படியே அந்த இடத்துல வெளில போயிட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன பேசிட்டு இருக்காங்க, நம்மளால டீல் பண்ண முடியுமா அந்த ஓல்ட் லேடியை. அதுக்கு இவனுங்க என்ன சொல்கிறோன்னா, நமக்கு நிறைய பேர் வேணும், ஆனால் இப்போ வீக்காக இருக்கா, இதான் நமக்கு செம்மையான சான்ஸ், இப்போ அவளை ஈஸியாகவே கொண்டு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ எல்லோ எதுக்கு கத்திட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்ன கிடக்குதுன்னு பார்த்தா இந்த இவங்களாம் பார்த்து இது கத்திட்டு இருக்கு இந்த எல்லோ. திடீர்னு அங்கே இருக்க ஒருத்த வந்து திடீர்னு அட்டாக் பண்ணிடுறான் எல்லோவை. அதை பார்த்துருக்குப்பா எல்லோ உன்னை யார் இப்படி பண்ணதுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே வெளில நடந்து போகிறான். யார் இப்படி பண்ணிட்டு இருக்க, யார் என் எல்லோவை அட்டாக் பண்ணதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த இடத்துல சுற்றி முட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஷேடோஸில் இருக்கிறவனுங்களாம் பார்த்துருக்கப்ப நீங்களாம் யாராங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவே அவனுங்களாம் அட்டாக் பண்ணிடுறானோ. அட்டாக் பண்ணிட்டு ஒரு பாம் மாதிரி ஒன்று தூக்கி போடுறானோ. அந்த இடத்துல பயங்கரமாக புகைலாம் வீசிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்து இங்கே என்ன நடக்குதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு குச்சி எடுத்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறான். அந்த புகையிலேருந்து ஏதோ ஒரு உருவம் தெரியிற மாதிரி இருக்கு. அது என்னடா நம்ம பார்த்துட்டு இருந்தா, அதாவது ஒரு பெரிய சைஸ் ஒரு நண்டு ஜெயிண்ட் வந்திருக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் இது என்ன கன்றாவிடா, இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டை நான் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்த்து பயந்துட்டு இருக்கான். அந்த ஜெயண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பயங்கரமாக அதை கொடுக்க வச்சு அட்டாக் பண்ணிட்டு, அப்போ நம்ம ஹீரோ ஒவ்வொரு வாட்டி தப்பிச்சிட்டே இருக்கான். இருந்தாலுமே அதை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கு. நம்ம ஹீரோவும் ஸ்டேஜுக்கு கீழே வந்துடுறான். அதெல்லாம் நான் எல்லோவும் பார்த்தது. அப்போ திடீர்னு அதை கொடுக்க வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது இந்த நாய் வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுது. அந்த நாயை தள்ளி விட்டுது. அப்போ நம்ம நாய் கண்ணை முழிக்க முடியாமல் இருக்குது. அதை பார்த்துருக்கப்போ எவ்வளோ தைரியம் வந்து எல்லோ மாதிரி கை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனை குச்சி வச்சு அடிக்க போகிறான். அந்த குச்சி இடத்துல உடஞ்சிட்டு அதை பார்த்துருக்கப்போ என்னடா போன போது நினைக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறது. அப்போ நம்ம ஹீரோ கீழே வந்துருக்கப்ப அதை கொடுக்க வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி போய் தப்பிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணிடுதுன்னா, அது கொடுக்க வச்சு நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சி ஒரு செவிட அடிச்சு நம்ம ஹீரோட நரம்புகள்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்து அந்த ஏக்கத்தில் இருக்கவங்க என்னடா வேஸ்ட் பண்ணிக்க, சீக்கிரமா அவனை கொல்லுங்கிறாங்க சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இந்த அனிமே இப்பதான் ஆன்கோயிங்ல வந்துருக்கு. இந்த அனிமே வந்து ஒரு 5 நாள் தான் இருக்கும். ஆனா இந்த அனிமே யாரும் எடுக்காதனால உங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண தோணுச்சு. இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுவேன், பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ண மாட்டேன். இது எல்லாமே இந்த அனிமே கண்டினியூ பண்ணணுமா வேணாமாங்கிறது உங்க முடிவில் இருக்கு. இது வரையும் பொறுமையாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.